கஸ்தூராஜா வந்து 40 வருஷமாக டைரக்ட் பண்ணி கஸ்தூராஜாங்கிற பேரை நிலைநிறுத்த 40 வருஷம் ஆச்சு. ஆனால் அபிபில் நடிச்சோன்னு யூசுஃபுங்கிற பேர் தானே வந்துடுது. அது மாதிரி நான் தான் ரோஜா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிற நிலவு போயிட்டு இப்போ ரோஜாவி ராஜான்னு அடையாளப்படுத்த வேண்டி நடிகர்களுக்கு அதுதான் வந்து குள்ளமணியாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற இமேஜ் இருக்குங்களே, அது நடிகர்களுக்கு உண்டான அது. இந்த லவோ லவ் திரைப்படத்தை இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், மேடையில் வந்திருக்கின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்க செயலாளர் கதிரேசன், துணைத் தலைவர் கமலக்கண்ணன், அதுபோன்ற வாட்சி சென்ற சிவா சார், லலித் மாஸ்டர், இந்த திரைப்படத்தில் பணியாற்றிருக்கின்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குனர் உட்பட, அதுபோல என்னுடைய நண்பர்கள், சகோதரர் உதயகுமார், சசி, ரவி மரியா, தாத்தா கஸ்தூர்ராஜா, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து அந்த கேசட் ரிலீஸ் பண்ணும்போது தாத்தா கூப்பிடுன்னு வந்து பவிஷ் சொன்னார். தாத்தாங்கிறத கஸ்தூர்ராஜா விரும்ப மாட்டார்னு நினச்சிட்டு எப்போ தாத்தா கொடுப்பா அது சொல்லாதான்னு நினச்சேன். ஆனால் கஸ்தூர்ராஜா மேடையிலே நான் தாத்தா தான் பேரனை பக்கத்து நிற்க வச்சுட்டது இல்லை, அதனால தான் உங்களை தாத்தா வருத்தப்படாதீங்க கஸ்தூர்ராஜா. ஏன்னா கஸ்தூர்ராஜா சார் வந்து உங்களுடைய நெருங்கிய நண்பர். அவருடைய வெற்றி தோல்வி அது எல்லாத்தையும் கடந்து வந்த பாதையில் நாங்களும் இணைஞ்சு பயணிச்சிருக்கோம். உண்மையே வந்து ஒரு சாதனை தான். தான் இயக்குனராகி தன் மகனை இயக்குனராக்கி, மகனை ஹீரோவாக்கி, பேரனை வந்து கொண்டு வந்துட்டுன்னா அது உண்மையிலே அது ஒரு வரப்பிரசாதம். ஆனால் அவரோட டெக்னிக் தெரிஞ்சிடுச்சு. கடவுள்னு சொல்லிட்டு என்ன திருவிளையாடன்னு பண்ணிக்கலாம். உண்மையில இந்த லவோ லவ் வந்து மற்ற திரைப்படத்துக்கு இசை வெளியிட்டு வர்றதுக்கும் இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக இப்போ ரவிமரியா வந்திருக்காரு. ரவிமரியாவோட பையனை ஹீரோ வச்சு நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு வந்து ஒரு 100 கதை கேட்டேன். நான் 100 கதை கேட்டு அப்போ மகேஷ் வந்து ரவிமரியா என்கிட்ட கூப்பிட்டு வந்தார். இந்த கதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப அந்த 100 கதையில் இந்த கதை பெஸ்ட்டாக எனக்கு தோணுச்சு. அது என்னென்னா, அந்த மௌன கீதங்களில் வந்து பாக்கியராஜ் சாரையும் தங்கைக்கு ஒரு கீதத்தில் டி ராஜேந்திரனையும் அது மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கதை வந்து எக்ஸ்ட்ரானண்ட்டாக இருந்தது. ரவி இந்த கதையை நம்ம பண்ணலாம் அப்படின்னா அவரோட பையனுக்காக அவரை ஹீரோ வச்சு பண்ணுறதை நான் முடிவு பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அப்புறம் மெதுவாக வந்து மகேஷ் சொன்னார், சார் இந்த கதையை நான் வந்து தனஞ்சயன்ட்டு சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், ஆனால் ஒரு 6 மாதமாக அப்படியே இருக்குது சார், வந்தாரா இல்லையான்னு தெரிலன்னு. நான் கேட்கட்டோமா சார்னாரு. அப்புறம் நீ எங்களுக்காக கேட்காது, நானே அவர்கிட்ட பேசுகிறேன்னு நான் வேறு எல்லா விஷயம்லாம் பேசிட்டு அவர்கிட்ட மெதுவாக கேட்டேன். சார் மகேஷ்னு ஒரு பையன்கிட்ட கதை கேட்டிங்களே, அது எப்படி சார்? கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணுறேன், ஒரு சரியான இது வந்தோம்னா அதை லிங்க் பண்ண போது 2 monthsல ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ ரவி கூப்பிட்டுன்னா ரவி அந்த படம் டேக் ஆஃப் ஆகுது, அதனால் அந்த கதையை நம்ம பண்ண முடியாதுன்னு. அதனால் இந்த கதையை வந்து ஏற்கனவே எனக்கு ஒரு 1.5 hours சொன்னார். அவ்வளோ அழகாக அந்த கதை கேட்கும்போதே ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது. உண்மையாக வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்கும். இதில் நடிக்கிற 2 பேர் மிகப்பெரிய பேர் வாங்குவாங்க. இதில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ். இந்த கதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் கதை சொல்லும்போது 2 சொன்னார். அப்போ பவிஷ் ஹீரோன்னு சொல்லல, ஆனால் செல்வராகவன் மாதிரி ஒரு கேரக்டர் தான் சொன்னார். அவர் கதையை உருவாக்கும் போதே செல்வராகவன் மாதிரி ஒரு கேரக்டருங்கிறத உருவாக்கிட்டார். அப்புறம் ஒரு ரவுடி கேரக்டர்னு சொன்னார். அது யாராருன்னு பார்த்தா வண்டிதான் கொண்டு வந்து பேச்சு. உண்மையிலே நான் அந்த இதுக்கு நான் சிறப்பாக இருந்தது. அப்புறம் உள்ளே வரும்போது இப்போ தினேஷை பற்றி இவர் சொன்னார், நம்ம தினா சொன்னார், எப்படி நீங்கள் நண்பர்களாக இருக்கீங்கன்னு. உண்மையிலே நீங்கள் உங்கள் எல்லோரும் தெரியும், நம்ம தனஞ்சயன் வந்து எல்லாத்துலேயும் அதிகம் பேச்சு உட்பட. அது பேசும்போது கொஞ்சம் செவிட்டனாக இருந்துட்டோம். நீங்கள் இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வரும்போது சொன்னார், சார் டைரக்டர் எக்ஸலன்ட் சார். அதாவது ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி திட்டமிட்டு என்கிட்ட ஒரு பட்ஜெட் சொன்னார் மகேஷ். நான் சொன்னேன், மகேஷ் இந்த பட்ஜெட்டில் பண்ண முடியாது மகேஷ், நீ சொல்கிறத விட கொஞ்சம் இது. நான் ஒரு பட்ஜெட் கொடுத்தேன், எவ்வளோ ஆகும்? இல்லை சார் நான் கொஞ்சம் ஸ்க்யூஸ் பண்ணி பண்ணுறேன். நான் சொன்னேன், இதெல்லாம் பண்ண முடியாது, இன்றைக்கி கரண்ட்டுலேயே வேஜஸில் சிஸ்டத்தில் இது பண்ண முடியாதுப்பா, இவ்வளோ பண்ணணும். அவர் என்ன பட்ஜெட் சொன்னாரோ அதே பட்ஜெட்டுக்குள்ளே, அதை நான் சொன்ன பட்ஜெட் அதுக்குள்ளே வந்து அதை முடிச்சிருக்காருன்னா உண்மையில் 2 பேரோட முயற்சி இருக்கு இல்லையா, தனஞ்சயனோட முயற்சி ப்ளஸ் மகேஷோட திட்டமிடுதல். அப்போ உள்ளே வரும்போது ஒரு விஷயம் சொன்னார் நம்ம தனஞ்சயன். அதாவது வந்து தனஞ்சயன் வாயால் ஒரு டைரக்டரை வந்து பிளான் பண்ணுறது எக்ஸலண்ட்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் மகேஷ். உண்மையாக வந்து நீ வந்து வேறு கிரேட்.
சார் இந்த டைரக்டர் ரொம்ப கிரேட் சார், என்னென்ன நைட்டில் போகுது அப்படின்னா 6 மணிக்குள்ளே என்ன எடுக்கணும், இந்த மிக செலவான விஷயங்களில் இப்போ ஸ்டடிக்காமோ கிம்போலோ இல்லை ரிச் மாடல்ஸ் இவங்களாம் வந்து அதிகமான செலவு வருதுன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள 5-6 மணிக்குள்ளே முடிச்சுட்டு அப்புறமா மீதி விஷயங்களை எடுக்கிறது. இது மாதிரி செலவு ஐட்டங்களை முதல்ல பண்ணுறது, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுறது. இப்போ எத்தனை நாள் சொன்னாரோ அத்தனை நாளுக்குள்ளே அந்த படத்தை முடிக்கிறது. அப்போது ஒரு சரியான டைரக்டர் இருந்துட்டால் ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொன்னார். அந்த ப்ரொடியூசருடைய வேலையை சரியான டைரக்டர் தேர்ந்தெடுக்கிறது தான். அதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ என்னென்னா நாங்கள் வந்து ஒரு அது நிர்பந்தம் மாதிரி தெரியும், தயாரிப்பாளர் சங்கங்களுக்கு நிர்பந்தம் மாதிரி தெரியும். அதாவது மெம்பர் தான் ஒர்க் பண்ணணும்னு இப்போ தீனா கேட்டார் அப்படின்ற போது இப்போ 3 விஷயம் வந்தது. இப்போ நேற்றே 3 விஷயம் சொன்னார். அதில் ஒருத்தர் வந்து நான் மெம்பர், அவரை எங்களால் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியல. அப்போ தயாரிப்பாளருக்கும் நஷ்டம், அவரை எந்த அமைப்பும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராக இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஏற்கனவே ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இப்போ கமலக்கண்ணன் சொன்னார், நம்ம தனஞ்சயன் சொன்னார், அதாவது முன்னாடி திரைப்படங்களை வெளியிடுறதுங்கிறது தயாரிப்பாளரோட கண்ட்ரோல் கையில் இருந்தது. ஃபஸ்ட் காப்பி முடிஞ்சிச்சுன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், அது மீது என்ன வந்தால் அது ப்ரொடியூசர் கண்ட்ரோலில் இருந்தது. அப்புறம் ஹீரோ கண்ட்ரோலுக்கு மாறிச்சு. இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அந்த ரிலீஸ் டேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஓடிடி தான். பெரிய இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பெரிய நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை இந்தியாவிலே பெரிய நட்சத்திரமாக இருக்கலாம். ஓடிடி இந்த மாதிரி சார் இந்த டேட்டில் நம்ம படம் வரணும், நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம், நீங்கள் இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணால் தான் இதை பண்ண முடியும். அப்போ நீங்கள் சில சமயங்களில் ஃபஸ்ட் காப்பி வந்து 6 மாதம் கழிச்சு கூட வந்து இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கும். நல்ல முயற்சியாக ஓடிடி ஒன்று ப்ரொடியூசர் சங்கத்திலேருந்து அவர்களோட ஆதரவோட இல்லை ஆலோசனையோட ஒரு ஓடிடி ஆரம்பிக்கிற முயற்சி வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல முயற்சி. கமலக்கண்ணன், கதிரேசன், நீங்கள் எல்லோரும், தனஞ்சயன் கூட அதில் இருக்காருன்னு சொன்னார். நிச்சயமாக அப்படி வரும்போது இப்போ என்னென்னா ஓடிடியில் சின்ன படங்களை வாங்குறதில்ல, தனஞ்சயனுக்கு கொஞ்சம் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதனால் படமும் ஜனதன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் எல்லா படத்தையும் வாங்கிட முடியாது, படமும் அவங்க பார்த்து நல்லா இருக்கணும். ஆனால் அந்த வாசல் எங்கே இருக்குங்கிறது தனஞ்சயன் மாதிரியான தயாரிப்பாளருக்கு தெரியும். ஆனால் மற்ற நிறைய தயாரிப்பாளருக்கு அந்த டோர் எங்கே இருக்குன்னு தெரியாது, அதை ஓடிடியில் எப்படி வந்து சேல் பண்ண கூட தெரியாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து பாம்பேயில் இருக்கும். படம் எடுக்கிறோன்னா இப்போ இங்கிலீஷும் கற்றுட்டு வரணுங்கிற ஒரு கட்டாயம் இப்போ இருக்குது. அப்போ இங்கே எந்த ஓடிடியோட அலுவலகமும் இங்கே இருக்கிறது இல்லை, இங்கே இருக்குது. இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் சென்டராக தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது. இங்கேருந்து அவங்களுக்கு சொல்லணும், அவங்க வந்து படம் பார்க்கணும். இப்போ ஹீரோ கதை சொல்லி, ப்ரொடியூசர் கதை சொல்லி, இப்போ ஓடிடி கதை சொல்லி அவங்களுக்கு படத்தை காமிச்சு அப்போ ரிலீஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் கூட ஒரு சின்னதாக ஒரு 5லேருந்து 10 படங்கள் தான் இன்றைக்கி ஒரு ஓடிடி வாங்குறாங்க. அப்போ அதிகபட்சம் 3-4 ஓடிடி தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் படம் வாங்குறவங்களா இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கூட 30லேருந்து 40 படங்களை தான் அவங்களால வாங்க முடியும். ஆனால் நம்ம வந்து 250 படங்கள் ரிலீஸ் பண்ணோம். குறைஞ்சபட்சம் 200 படம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட ஓடிடியில் வந்து வாங்கிறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்கும். ஆனால் அவங்க தான் டிசைட் பண்ணணும். அப்போ நிறைய படங்கள் வந்து இன்றைக்கி தேங்கி நிற்குது. அப்போ நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலோ ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸோ இல்லை வந்து அதனுடைய இல்லை அரசாங்கத்தோட உதவி பெற்றோ ஒரு வாரத்துக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு 50 படங்களை வந்து சின்ன படங்களை நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய இது இருக்கும். அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நிச்சயமாக அந்த முயற்சி நல்ல முயற்சி. இந்த மேடையில் அதை நீங்கள் அனௌன்ஸ் பண்ண ரொம்ப பொருத்தமான விஷயம். ஏன்னா வந்து இன்னைக்கு இந்த படத்தை வந்து ஒரு தயாரிப்பாளர், நான் படத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டேன், பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிட்டேன், ஓடிடி விற்றுட்டேன், தெலுங்கு விற்றுட்டேன், மியூசிக்கும் விற்றுட்டேங்கிறது தினேஷ் வந்து நிச்சயம் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். அதுபோல் வந்து பவிஷ் கூட வந்து நான் இப்போ பார்க்கும்போது ஒரு பூனை மாதிரி இருக்கார் சாஃப்டாக. ஆனால் அது உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஜெய்ஜாண்டிகா இருக்குது, ரொம்ப வந்து ஒரு 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 ஹீரோஸ் கேரக்டர் அதில் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா கொஞ்சம் கான்ஷியஸ் இடங்கள் இருக்குது, பாடி லாங்குவேஜ் இருக்குது. அது உள்ளது நீங்கள் படம் பாருங்கள், துள்ளுவதை என்ன பாருங்கள், உங்களை விட 100 மடங்கு கம்மியாக இருப்பார் வந்து தனுஷ். ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். அது ரஜினிகாந்த் சாருக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து அந்த இது இருக்கும். ஆனால் அவர் பாடி வேறு மாதிரி இருக்கும். உங்கள் பாடி எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. சில இடங்களில் வந்து அந்த இது கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அதாவது பாடியில் நடிக்கிறீங்க, ஆடுறீங்க, மைண்டு வந்து ஒரு சின்ன கான்ஷியஸ் இருக்குது. அது வந்து ஸ்க்ரீனில் வரும்போது, க்ளோஸ்அப்ஸில் வரும்போது அது ஸ்க்ரீனில் பெருசாக தெரியும். ஆனாலும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. அந்த ஸ்காங்கில் நீங்கள் உங்களோட ஆட்டம் வந்து பார்க்கும்போது ஒரு உண்மையில் தனுஷ் சாரை, இப்போ இருக்கிற தனுஷ் சாரை பார்க்குற மாதிரி இருக்குது. உண்மையில் உங்கள் தாத்தா சொன்ன மாதிரி நான் கூட இப்போ தனுஷை மீட் பண்ணேன். இவ்வளோ உயரத்துக்கு வந்த பிறகு கூட சினிமாவை தவிர வேறு எதுவுமே அவர் வீட்டுக்கு போனால் அது ஒரு கோயில் மாதிரி இருக்குது.
கோயில் அந்த இது வந்து மந்திரம் ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டே இருக்குது. அங்கே உட்காந்துருக்காரு. அவர் சினிமாவை தவிர வேறு யாருமே அங்கே இல்லை. சினிமா பேசுனா சினிமாவை தவிர வேறு எதுவும் பேசுறதில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தவ வாழ்க்கை மாதிரி இவங்க தனுஷ் இருக்கார். அதுபோல் நீங்களும் இருக்கணும். உங்களை நிறைய பேர் சொன்னாங்க. இப்போது நடிகர்கள் வந்து முன்னாடி மக்களோட நெருக்கமாக இருந்தாங்க. அப்போ மக்களுக்கு அவங்க மேலே ஒரு அன்பு இருந்தது. நம்ம அந்த படங்களை பார்த்தாங்க. இப்போது நடிகர்கள் வந்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க. ஒரு பவுன்சர்ஸ் வச்சு வட்டம் போட்டுக்கிட்டாங்க. முதல்ல ஆடியன்ஸுக்கிட்டேருந்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் டைரக்டர்கிட்டேருந்தே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க. அவங்க வந்து அந்த பவுன்சர்ஸ் நடுவிலே இருப்பாங்க. இப்போ ப்ரொடியூசர்கிட்டேருந்து கூட ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க ஹீரோஸ். அவங்கள ப்ரொடியூசருக்கு பார்க்கணுன்னா கூட இந்த பவுன்சரை தாண்டி போக வேண்டியிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுறாங்கன்னா அவங்க வந்து மக்கள்கிட்ட விலகி போகிறாங்க, டெக்னீஷியனுக்கு விலகி போகிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் முன்னாடி நாங்கள் படம் பண்ணும்போது நாங்கள் பண்ணுற வரைக்கும் கூட எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம், ஒரே இடமா தான் இருந்தோம். ஷார்ட் இருந்தாலும் இல்லைனாலும் எல்லோரும் அடுத்தவங்க என்ன நடிக்கிறாங்கன்னு இந்த நடிகர் பார்த்தாங்க. இப்போ எல்லோரும் வந்து என் ஷார்ட் இருக்கா, ரெடியா, வரலாம், முடிஞ்சிடுச்சா, போகலன்னா உங்கள் கவுண்டர் என்ன ஆக்ட் பண்ணுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்போது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த சிவாஜி சார் வச்சு ஜல்லிக்கட்டு படம் மணிவண்ணன் சார் டைரக்ட் பண்ணிட்டான். அதில் நான் வந்து உதவி இயக்குனர். அப்போது வந்து ஒரு ஷார்ட் முடிஞ்சிடுச்சு. அதில் மாஸ்டர் ஷார்ட்லாம் முதல்ல எடுத்துட்டார் மணிவண்ணன் சார். அதில் அப்புறம் வந்து சிவாஜி சாரோட க்ளோஸ்அப்லாம் எடுத்துட்டார். அப்போது டைரக்டர் சொன்னார், சார் முடிஞ்சிச்சிங்க போகலான்னு. பரவாயில்ல பண்ணு உட்காந்துட்டார். உட்காந்து மேக்கப்லாம் கலைச்சிட்டாரு. கலைச்சி விக்லாம் எடுத்துட்டார். அப்புறம் சத்யராஜ் சார் கவுண்டர் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். அதில் மாஸ்டர் ஷாட்டில் சத்யராஜ் சார் என்ன பண்ணாரோ அதை விட வந்து வேறு வந்து ஆக்ஷன்லாம் அவர் பண்ணியிருந்தார். அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தார். உடனே சிவாஜி சார் சொன்னார், நீ இதெல்லாம் பண்ணலையடா, நீ வந்து மாஸ்டர் ஷாட்டில் இதெல்லாம் பண்ணலையே, என்னோட காம்பினேஷனில் இதெல்லாம் பண்ணலையே, நீ என்னை ஏமாற்றக்கூடாதுடா நீ என்ன. மறுபடியும் மேக்கப் போட்டார். மறுபடியும் வைக்க வச்சுட்டு இதுக்கு மணிவண்ணன் இதுக்கு எனக்கு கவுண்டர் கொடுன்னார். அப்போது அதுக்கு ஈக்குவலான கவுண்டர் நான் நடிக்கணும்னு. அப்போது திரைப்படங்கிறது வந்து நாம் நடிக்கிறது மட்டும் இல்லை, எதிராளி என்ன நடிக்கிறாரோ அதை ஓவர்டேக் பண்ணாதான் நம்ம நடிகனாக இருக்க முடியுங்கிறது. சிவாஜி சாருக்கு ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து அவருக்கு ஹீரோலாம் முடிஞ்சு அப்புறமா வந்து 200 படமோ 250 படமோ 300 படமோ. ஆனால் அந்த படத்தில் கூட அந்த மொத்த சீன்லேயும் என்ன நடக்குது, தான் எப்படி நடிக்கணுங்கிறதோட இருந்தால் தான் இன்றைக்கி வரைக்கும் நடிக்க திறகமாக இருக்காது. அதனால் வர இன்றைக்கி உங்களை மாதிரி இளைஞர்கள் இப்போ இருக்கிறவங்க நான் அட்வைஸ் பண்ணுறது இதில் இல்லை, அது அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அட்வைஸ் பண்ணால் பிடிக்காதுன்னு தனஞ்சயன் சொன்னார். அது உண்மையை கூட தான். என்னுடைய மகளுக்கே நான் அட்வைஸ் பண்ணுறது இல்லை, நான் கேட்கறதில்ல, நானும் பண்ணுறதில்லை. அதனால் உங்களுக்கும் நான் பண்ணுறதில்லை. ஆனால் உண்மையான எங்களுடைய கருத்தை நான் வந்து இந்த மேடையில் சொல்கிறது காரணம் என்னென்னா, இதுதான் இப்போது இருக்குது. இந்த தன்மை மாறிடுச்சுன்னா ஒரு குடும்பமாக சினிமா மாறிச்சுன்னா, இப்போ இன்றைக்கி ஏன் நீங்கள் எல்லோரும் இந்த மேடையில் இருக்கீங்கன்னா, இந்த திரைப்படம் ஒரு குடும்பமாக இருக்குது. திரைப்பட தொழில்நுட்ப கலைஞரும் தயாரிப்பாளரும் எல்லோரும் குடும்பமாக இருக்கீங்க. தயாரிப்பாளரும் இன்றைக்கி வந்து படம் உள்ளே வரும்போது சார் இஸ் த பெஸ்ட் டைரக்டர், என்ன பிளான் பண்ணாரோ அப்படி எடுத்தாருன்னு வந்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கீங்க. அது எப்படி நடந்ததுன்னா, தயாரிப்பாளர் சொல்கிறத டைரக்டர் கேட்டார், டைரக்டர் சொல்கிறத நீங்களாம் கேட்டீங்க. அதனால தான் இது நடந்தது. யார் சொல்கிறதையும் யாரும் கேட்க மாட்டோம் அப்படின்னாலும் வந்தால் டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரியும் யார் பேச்சும் கேட்காம அது இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக ஒரு நல்ல படம். அது பார்க்கும்போது தெரியும். ஸ்க்ரீனில் வந்து டெஃபினட்டாக மகேஷ் வந்து என்ன கதையை சொன்னாரோ அவ்வளோ அழகாக எடுத்துறாரு. கதை உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரி சப்ஜெக்ட். இது நிச்சயமாக வியாபாரம் ஆனது மட்டும் இல்லை, இது ஒரு வெற்றி படமும் அமையுங்கிறது எனக்கு அந்த சந்தேகம் இல்லை. இந்த திரைப்படத்தில் நடித்த ஹீரோயின் உட்பட ஹீரோயின் கூட வந்து டெஃபினட்டாக யூ வில் கெட் எ பிரைட் ஃபியூச்சர் பிகாஸ் இட்ஸ் எ ஃபண்டாஸ்டிக் கேரக்டர் ஃபார் யுவர் லைஃப் டைம் கேரக்டர். ஸோ யூ வில் கெட் த பிரைட் ஃபியூச்சர். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவரிபடி. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. லவ்வோ லவ் உண்மையிலேயே தயாரிப்பாளர் தினேஷ்ராஜ் வந்து கொடுத்து வைத்தார். அருமையான தயாரிப்பாளர் சகோதரர் தனஞ்சயனை சேர்த்து பண்ணுவதால் ஒரு 20 கோடி பண்ண வேண்டிய படத்தை அதே செலவில் 10 கோடி ஆக்கக்கூடிய வல்லமை பெற்ற தனஞ்சயனை பாட்டன் அப்படின்றதுனால உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வச்சவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றினை ஈட்டு தரும் என்பது முன்னோட்டத்தை பார்க்கும்போது தெல்லென தெரிகிறது. பவிஷ்ய பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு நலவென்பால் ஒரு பாடல் இருக்குது. செம்மனத்தான் தன்னொழியான் செங்கதிரான் தம்மனத்தை மங்கையர் தம்மனத்தை வாழும் தொடர்ந்தொழான் மேய்மை நலன் என்பான் உளன் என்பான் வேந்தன் உனக்குன்னு சொல்லுவாங்க. மங்கையர் பார்க்கும்போது அவருடைய மனசை வாங்கக்கூடிய அளவுக்கு அழகும் ஆற்றலும் மிக்க கதாநாயகனாக தம்பி பவிஷ் தெரிகிறார் என்பது தெல்லென தெரிகிறது. ஆகவே காதல் பற்றி சொல்லணும்னா
காதல் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற காதல். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், கொள்கைகள் மாறலாம். ஆனால் மாறாதது ஒன்றே ஒன்று, அது காதல் மட்டும்தான். அந்த காதல் வாழ்க வாழ்க. இசை அங்கிங்கென அதோடு எங்கும் ஒலித்திட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.